எல்லாருக்கும் வணக்கம். மிகுந்த உற்சாகத்திற்கிடையே உங்களை சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட 60 நாட்களாக நாம் எடுத்த அந்த பெருமுயற்சி, இந்த வெற்றி விழாவை ஒரு தொடக்க புள்ளியில் வந்திருக்கிறோம். உண்மையில் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்திருக்க முடியாது. எனவே இது ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் போகுது அப்படின்லாம் இல்லை, நம்ம வந்ததே ஷெட்யூல் தான். அதனால இந்த நிகழ்ச்சி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பிரேயர் நடக்க. எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூடுவதற்கான இயற்கையான சூழலை உருவாக்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக வெவ்வேறு திசைகளில் இருந்து வெவ்வேறு சூழல்களில் இருந்து நாங்கள் வந்திருந்தாலும் கூட நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்ற இயற்கை சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக வெவ்வேறு களங்களில் இருந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த சூழலானது 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கிறது. இந்த இயற்கையினுடைய கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்குள்ள வந்துள்ள ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது சிறப்பான முறையில் நடந்தேற எல்லா வகையான உதவிகளையும் நீர் ஆற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். நீரை பாதுகாத்து இந்த நிகழ்ச்சி முழுவதும் வழிநடத்தி செல்ல வேண்டும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக நம்மோடு படித்து மண்ணில் மறைந்திருக்கிற திருவாளர் பிரிட்டோ மற்றும் செல்லிஸ் அவருடைய ஆன்ம இறைப்பாட்டிற்காக 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். படைப்படைத்துறையும் பாதுகாத்து வழிநடத்தும் நிறைவா இந்த நிகழ்ச்சியை பாதமுக்கு தொடங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். உட்கார்ந்து நம்மளை எல்லோரையும் முறைப்படி வரவேற்க அக்கா சௌந்தரி அவர்களை அழைக்கிறேன். ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் இல்ல. அனைவருக்கும் வணக்கம். அப்படியே வாய்க்கு சுவை விட்ட ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க, காதுக்கு சுவை விட்ட என்னுடைய சிறு வரிகள் எழுதிருங்க. ஓகேவா? சோ அப்படியே அதையும் கொஞ்சம் லிசன் பண்ணிருக்கேன். கல்லில் ஒளியை எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லா முயல்வை
நிலைத்த பொருளாகி மெல்லியராய் மெல்லிதையில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்ல சுவை கூட்டும் செந்தமையே வாழே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமையே வாழே சிந்தா எடுத்து வெண்பா கொடுத்து முப்பாலும் நண்பாலும் மாற்றி பேருரை நிகழ்த்து என் நாவில் இடம்பெயர்ந்த நறுந்தமிழே உன்னை வணங்கி இந்த அவையை வணங்கி எனது வரவேற்புரை தொடங்குகிறேன். அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன். காலம் பிரிந்தாலும் நினைவுகள் பிரிக்காத என் உயிர் நண்பர்களே வருக வருக. ஒரு காலத்தில் ஒன்றாக திரிந்தோம், ஒரே நெஞ்சில் கனவுகள் கட்டினோம். ஆனால் இன்று அதே முகங்கள், ஆனால் வாழ்க்கையின் சுகமான நாட்களை கடந்து முகங்கள். நாட்கள் ஓடிவிட்டன, நாமோ ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் நம் நட்பு மட்டும் அதே பழைய இடத்திலேதான் நின்றே இருக்கிறது. அடடா, எத்தனை கனவுகள், எத்தனை சிரிப்புகள், எத்தனை சின்ன சின்ன சண்டைகள், அனைத்தும் இன்று இதயத்தில் மீண்டும் உயிர் பெறுகிறது. சரிதானே? அந்த பிரியாவிடை நாளில் கண்களில் வந்த கண்ணீரை இன்று மீண்டும் சந்திப்பு என்ற சந்தோஷத்தில் கண்ணீராக மாறுகிறது. இது மீண்டும் சந்திப்பு, சந்தோஷம் என்ற சந்திப்பில் கண்ணீராக மாறுகிறது. தொலைவில் இருந்தாலும் இதயத்தில் எப்போதும் அருகில் இருந்த என் அன்பு நண்பர்களே, உங்கள் வருகை இந்த மேடைக்கு உயிர் ஊட்டுகிறது. என் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒருவரை வருக வருக என வரவேற்கிறேன். பேச வேண்டியது பத்திரிகை பிள்ளைங்கிற மாதிரி. உங்களோடு வந்துள்ள உங்கள் குடும்பங்கள் எங்கள் நினைவுகளை பார்த்து புன்னகைக்கும் இந்த தருணம் எங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வரம். ஆகையால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வருகிறேன். அதாவது குட்டீஸ்ல இருந்து இப்ப பெரிய பிள்ளைங்களா வளர்ந்துருக்காங்க, அவங்களுடைய அப்பன் கூட வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க, எல்லாரையும் எங்க நைவர கட்டுரைக்காக மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த சந்திப்பை உருவாக்க அமைதியாக எந்த ஆடம்பரமும் இல்லாமல் உயர்த்த அந்த நல் உள்ளங்களே, உங்கள் முயற்சி இல்லாமல் இந்த நினைவுகளின் விழா சாத்தியமே இல்லை. இந்த விழாவின் தூண்களாக உங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். அதாவது ஜோசப், கோகுல், தாமர், பிரபு, சங்கர், சுந்தராஜ், நம்ம நண்பர்கள் பேர் விட்டு கூட தெரியல. சோ இவங்க எல்லாருடைய உடனே இல்லாம இந்த விழா வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. சோ அவங்களையும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த தருணம் இது நிகழ்ச்சி அல்ல, ஒரு உணர்வு, ஒரு உயிரோட்டம், ஒரு வாழ்வின் நினைவு என்று கூறி உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. பார்ப்போம். அக்காவிற்கு வாழ்த்துக்கள். அக்கா படிக்கிறப்பவே அப்படித்தான், அப்படித்தானே? அக்கா படிக்கிறப்பவே அப்படிதான், இன்னைக்கு அப்படிதான். சௌந்தர்யா அக்காவிற்கு நன்றி. வெல்கம். மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கிறோம். குறிப்பாக அடுத்த விண்ணரசி அடுத்த நிகழ்வாக நாம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அழைத்து அனுபவ பகிர்வை தருவதற்கான சகோதரி இந்துமதி மற்றும் விண்ணரசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கேக்குதா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இல்லைன்னா நல்லா வைக்கலாம், வேற என்ன இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நல்லா வைக்கலாம். ஹாப்பி மார்னிங் டு ஆல். குட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் இந்த ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருடைய என்ன சொல்றது அனுபவம், நம்ம கடந்து வந்த பாதைகளை பற்றி இந்த இடத்துல ஷேர் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வாய்ஸ் அதிகமாக கேட்குறா? சித்ரா ஷேர்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நான் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதான் உங்களையும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு தாமஸு, ஜோசப் அண்ணா, சரவணன், சுந்தரண்ணா, அவங்க சங்கர், கோகுல்ஸ், இவங்க எல்லாரும் ரொம்ப ஒரு 2 மந்த்தாகவே ப்ரிப்பராக ரெடி பண்ணிட்டு இது மாதிரி நமக்கு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. நாமளும் இதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கணும், ஆனால் நம்மளால் முடியல. அவங்கன்னா பசங்களால் ஓகே ரன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். நீங்களும் கொஞ்சம் கிளாப் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே பார்த்தா காலேஜில் எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்கீங்க. ஒருவேளை நான் மட்டும்தான் அப்படியா? அப்படியே இருக்கிறேன். சரி, ஓகே. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் பேர் சித்ரா, அதாவது தெரியல உங்களுக்கு. நான் என் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டுக்கார் பேர் பிரபு. நிறைய பேருக்கு தெரியும். நான் படிக்கும்போதே லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 2 பையன். ஒரு பையன் 9th to 10th போகிறான். இன்னொரு பையன் 11th to 12th போகிறான். ஓகேவா? என் பையன் ஜெய்சாந்த். ஜெய்சாந்த் பாப்பா என்னோட சின்ன பையன் வந்திருக்கான். அவன் பேர் ஜெய்சாந்த். இன்னொரு பையன் 12th போகிறான். வீட்டில் இருக்கான். என் ஹஸ்பண்ட் தான் என்னை ரொம்ப கம்பெட். நான் வர முடியாது, எனக்கு லாஸ்ட் வீக்கில் 1 வீக் ஃபுல்லாக உடம்பு சரியில்லை, நான் வரலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் இல்லை, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது, நீ கட்டாயம் போயிட்டு வா, உன்னால் முடியலைன்னா கூட நான் கார் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் நைட்டு தூங்கும்போது என்னை சீக்கிரமாக எழுப்பிவிடுங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் தூங்கிட்டேன். 2:30 மணிக்கு அலாரம் வச்சு எங்கள் வீட்டுக்காரர் தான் எழுப்பி விட்டாங்க. எழுப்பி கொஞ்சம் போயிட்டு பத்திரமா வாங்கினு நாங்கள் ட்ராவல் முடிகிற வரைக்கும் கால் பண்ணி போய் சேர்ந்துட்டிங்களா என்ன எதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போது கொஞ்சம் எனக்கு எல்லாரையும் பார்த்ததில் நான் நிறைய பேசணுன்ட்டு தான் வந்த மேலே வரும்போது சந்தோஷமாக இருக்குது. ஓகே. தன்னம்பிக்கையுடன் பயின்று இன்று ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல சிறப்பா அரசியா அமர்ந்திருக்கும் அரசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எங்களுக்கு சில கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என் பேர் கிறிஸ்து அரசி. 2012 10th பாஸ் பண்ணி வடவன் பரப்பிங்கிற ஸ்கூலில், கள்ளக்குறிச்சி டு திருவண்ணாமலையில் வடவன் பரப்பிங்கிற ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அத்தனை பேர் படித்தோம், அப்போ படித்ததில் நம்ம இதுவரை இருக்கோம்ல, இருக்கிறதுக்கே நம்ம கூட படித்தவங்க 2 பேர் இல்லை, இருக்கிறதுக்கே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு 2 பையன். பெரிய பையன் 9th போகிறான், சின்னவன் 4th போகிறான். 2 பிள்ளைங்க. எல்லாம் போயிட்டு இருக்கு லைஃபு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் அவங்க பார்த்ததுல எல்லா பிரச்சனையுமே மறைஞ்சு போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன், இந்து பற்றினால அடிக்கடி யோசிப்பேன், அவங்களாம் எங்கே இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்த்த பற்றி நான் திங்க் பண்ணியிருக்கேன். அவங்களாம் பார்க்க முடியாது அப்படின்றதெல்லாம் நினச்சிருக்கேன். பிரபு மட்டும் அடிக்கடி பார்ப்போம். கவர்மெண்ட் டைம் வந்ததுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் சேலரி பிரச்சனை இருக்கிற ஸ்ட்ரைக் போவோம். ஸ்ட்ரைக்கில் தான் அடிக்கடி பார்ப்போமே.
நன்றி கிறிஸ்தரசி. ஒவ்வொரு செயலிலும் ஆர்வத்தையும் அன்பையும் அழகாய் வெளிப்படுத்தும் ஆரோக்கிய மேரி அவர்களை அன்போடு ஸ்டேஜில் அழைக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி படிக்கும்போது எங்கே படித்தோம்? லாஸ்ட் பெஞ்சில் தான் இருக்கோம். எங்கே படித்தோம்? படிச்சிருந்தா ஏன் படிக்கலையே? நிரோஷா எப்படி பாலிஷ் ஆன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏய் பரமேஸ்வரி நீ சொல்லு ஃபர்ஸ்ட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஜோசப் அண்ணா மற்ற பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்றது தெரியல. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலிலும் தன்னுடைய முயற்சியை அடையாளமாக்கி வீர தமிழச்சியாக கல்லூரியில் படிக்கும்போது திகழ்ந்த பரமேஸ்வரி அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் பரமேஸ்வரி. படிக்கும் போதே கபடி விளையாடினேன். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கா? ஏன்னா அதை சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுன்றாங்க. எல்லாரும் மறந்துட்டு இருக்கோம். 17 வருஷம் ஆகுதுல்ல எல்லாரையும் பார்த்து. இப்போ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நிறைய குரூப்ஸில் இருக்கேன். 10th, ஜிஹெச்எஸ், காலேஜ் இப்படி நிறைய படித்த குரூப்ஸ்லலாம் இருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் இந்த மாதிரி ரீயூனியன் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஜிஹெச்எஸ் குரூப்லேயே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களால் மீட் பண்ண முடியல. திடீர்னு ஒரு நாள் ஜோசப் அண்ணா வந்துட்டு குரூப் வந்து இதுக்காக பண்ணுறோம் அதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டாங்க. சரி ரீயூனியன் இதுக்காக வந்து இந்த குரூப் ஓப்பன் பண்ணுறோம், எல்லாருடைய ஃப்ரெண்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இது சாத்தியமாகுமா அப்படின்னு ஒரு மைண்டில் தோணுச்சு. ஆனால் கடவுள் எப்படியோ ஒரு இது பண்ணி அவங்க மூலியமா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எல்லாரையும் மீட் பண்ணுற மாதிரி இது இன்னைக்கு சாத்தியம் ஆயிருக்கு. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து 2013 பாண்டிச்சேரியில் போலீஸ் ஜாப் கிடைச்சது எனக்கு. நான் ஒரு 14 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கேன். 2014 இன்டர்நேஷ்னல் கபடி தாய்லாந்து போயிட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தேன். அதை அப்படியே அச்சீவ் பண்ணி அப்படியே ஓரமாக இருக்கு. 2016 எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு ஒரு பாப்பா இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் பாப்பாவும் வந்திருக்காங்க. ஸோ என் ஃபேமிலியோட வந்து அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். காலேஜ் மெமரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆனால் இப்போ எதுவுமே இங்கே வந்தோடனே ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். யாருன்னா சங்கீதக்கா, பாக்யா, அனுஜா இவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆல் டிக்கெட் கொடுக்கும்போது லாஸ்ட் டே பெஞ்சுக்கு அடியில் உட்காந்து நம்ம பிரியாணி சாப்பிட்டோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸ்டேஜில் உட்காந்துட்டு நம்ம சைக்காலஜி சார் வந்துட்டு 3 பேரையும் லிஸ்ட்டில் படிக்கிறாரு. ஆல் டிக்கெட் கொடுக்குறோம் வாங்கன்னு. பிரியாணி சாப்பிட்ட கையோட ஒளிஞ்சு வந்து ஆல் டிக்கெட் வாங்கணும். அந்த மெமரிலாம் எனக்கு இப்போ நினச்சி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால சங்கீதாக்கா வரல. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வருவாங்க. உங்கள் எல்லாரையுமே பார்த்ததுல ரொம்ப 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 சந்தோஷம். பிரபாவதி வந்திருக்கா. பிரபாவதி மேரேஜுக்கெல்லாம் போனோம். ஃபர்ஸ்ட் அவன் மேரேஜுக்கு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா. ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணது பிரபாவதி தான். ஸோ அவனோட மேரேஜும் மறக்க முடியாது. இது மாதிரி சங்கீதா மேரேஜுக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம். இந்த மாதிரி மேரேஜுக்கு போனோம். இதுக்கிடையில யாருடைய கான்டாக்ட்ஸும் இல்லை, யார்கிட்டையும் பேச முடியல. ஆனால் இன்னைக்கு எல்லாருடைய கான்டாக்ட்ஸும் நம்ம குரூப்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யார் வீட்லையாவது ஃபங்க்ஷன் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாரும் மீட் பண்ணலாம். ரீவைண்ட் பண்ணி திரும்ப எல்லாரும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. இதை அரேஞ்ச் பண்ண முழுக்க சப்போர்ட்டாக இருந்த ஜோசப் அண்ணா அண்ட் பாய்ஸ் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் இருக்கீங்க. நெக்ஸ்ட்
வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அவங்களோட இது. எங்களுக்கு காலேஜில் வந்து ஹாஸ்டலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன், அவளை கூப்பிட்டு வச்சு அது என்ன பாட்டு பாக்கியா நெத்தியெல்லாம் போட்டு வச்சு அந்த பாட்டை போட்டுவிட்டு அவ்வளோதான் என்டர்டெயின் பண்ணுவோம். இப்போ ஏஸ்மே போட்டோ பேசுறீங்க. ப்ளீஸ் கமெண்ட் ஷேர் திஸ் வியூ வித் அஸ். கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து எங்கேயுமே எதிர்பார்க்கல. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஆனால் நாங்கள் காலேஜ் பண்ணோம், அதில் கூட இது மாதிரி பண்ணலை, ஆனால் நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் பண்ணிவிட்டு இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் மரக்காணத்தில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து கவுன்சிலராக இருக்கார். நான் வந்து நம்ம கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். முன்னூரில் தான் வேலை செய்கிறேன். வேலையில் ஜாயின் பண்ணி 15 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் இத்தனை பேர் வருவாங்கன்ட்டு, ஆனால் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. இது காலேஜில் இருந்தது அப்போ வேறு. அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து நினச்சி பார்க்க மட்டும்தான் முடியுது. அதை நினச்சாலே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவும் வருது. ஆனால் இப்போ அது பண்ண முடியாது. என்ன டான்ஸ் எல்லாம் ஆட சொல்லுவாங்க. சரி, அப்போ இருந்தது வேறு. வேணா ஒரு 4-5 பேர் வாங்க, டான்ஸ் ஆடலாம். சுந்தர் சி படம் என்னன்னா வாண்ணா, உங்களை தான் கூப்பிட்டுக்கிறேன். நீங்களே ஜாலியாக போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். உங்களால் தான் நாங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி சந்தோஷமாக இருக்கோம். டைம் இல்லை, சீக்கிரம். என்னடா லவரா? நானே பேசுறா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தர். ஒரு சில பேர் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கூட படித்த சங்கீதத்தை தான் நான் லவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. பெரிய பாப்பா 10th போகிறாங்க. பாப்பா 6th. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு முடிச்சுக்கோ. ஃபேமிலியா நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசி முடிச்சுக்கோ. 2 வாரம் நீ பேசி முடிச்சுக்கோ. வா பேசு 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 பேசு. காலேஜில் படித்த ஒரு சில விஷயத்தை பகிர்ந்து சொல்கிறாங்க. நாங்கள் காலேஜுக்கு வந்தாலும் நாங்கள் வந்து கடைசி பெஞ்சில் உட்காருவோம். நானும் கணேஷன் எங்களுக்கு அந்த கடைசி பெஞ்சில் கூட எந்த பெஞ்சிலும் எனக்கு தெரியாது. என்ன கிளாஸ் எடுத்தாலும் அங்கே தான் உட்காந்துட்டு பார்த்தாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டோம். நாங்கள் ஒரு பெஞ்சில் இருந்தாலும் எந்த டீச்சரும் எங்களை கேள்வியும் கேட்க மாட்டாங்க. வேறு என்ன படிக்கவும் மாட்டாங்க. படிக்கவும் மாட்டோம். ஆனால் பாஸ் பண்ணிட்டோம். நாங்கள் விவசாயம் நம்ம பார்க்குறோம். இவர் பிஎஸ்சியில் வந்து கவர்மெண்ட்டில் பிஎஸ்சி மூலமாக லட்சம் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டாங்கல்ல. இப்போ 10th பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் தெரியும். வேறு எதுவும் கேட்டால் பதில் சொல்ல நமக்கு பேச தெரியாது. ஜோசப் மட்டும் பேச தெரியாது. நான் பேசலாம். அவர் சொல்லிட்டு வரல. அப்புறம் அவர் சொல்லிட்டு வரல. அவ்வளோதான்ப்பா. எங்கள் நெக்ஸ்ட் நல்லா ஹாயாக சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க தாச்சூஸ் வாங்க. நீங்கள் தான் காலேஜில் லேடி கெட்ட போட்டு ஒன்ஸ் அப்பான் அ டைமில் அந்த 3rd பேட்சில் பீட்டில் இருந்தவங்க. ஸோ கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தாச்சஸ். வந்து திருக்கோயிலூர் பக்கம் நாமக்கல் கிராமத்துலேருந்து வரேன். காலேஜில் படித்த நினைவுகள் அனைத்தும் மறைவு இருந்தது. எதுவுமே ஞாபகம் இல்லை. இங்கே வந்து ஃபேஸ் மட்டும் ஞாபகம், பேரும் ஞாபகம் கிடையாது. நான் வந்து வெட்டனரி லைனில் வேலை பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஹவுஸ் இருக்குது. வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, வேலை இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் கூப்பிட்டு வந்துருப்பேன். இன்றைக்கி அவங்கள உடம்பு முடியல, அதனால் கூப்பிட்டு வர முடியல. அவங்கள என்ன பேசுறதுன்னு தெரியல. இதோட என் உரையை முடிச்சுக்கிறேன். பெரியநாயகம் வந்து உங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்க வாங்க.
சரி, எனக்கு 2 குழந்தைங்க, பையன் 1 பொண்ணு 1. பாப்பா மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கேன். பையன் அம்மா வீட்டில் இருக்கான். நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அண்ணனுக்கு குரூப்புக்கு நம்ம நன்றி சொல்லணும். என்ன பேசுறதுன்னு தெரியும், எல்லாருமே எல்லாம் சொல்கிறதா என்ன பேசுறதுன்னா, ஆனால் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ. பிரபு அவர்களை சில வார்த்தைகளை இவ்வளவு பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஞாபகம் இருக்குங்களா? நிஜமா ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா நான் வேளாண் படிச்சேனாலும் எனக்கே தெரியல. எனக்கு நிறைய பேரை கண்டிப்பாக ஞாபகம் இல்லை. எங்கள் கிளாஸில் இருக்கிற ஒரு சிலர் மட்டும் ஞாபகம் இருக்கு. இந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு, அதாவது இந்த ஸ்கூல் வாழ்க்கையை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம காலேஜுக்கு போகிறோம். டிகிரி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அதுதான் நான் காலேஜுக்கே போனேன். ஏன்னா நான் +2 படிக்கிற வரைக்கும் கூட ஒரு ஸ்கூலில் கூட ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூலை வந்து நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை உண்மையிலே நாங்கள் முதல்ல போட்ட கண்டிஷன் வந்து ஆண்கள் பெண்கள் பேசிக்க கூடாது. உண்மையிலே நான் பேச மாட்டேன், எனக்கு பேச வராது, அப்படிதான் இருந்துச்சு. எதுக்கு இந்த ரூல்ஸை வேற, ஏற்கனவே நான் பேச மாட்டேன், நீங்க எதுக்கு இந்த ரூல்ஸை போறீங்கன்னு நல்லா இருந்துச்சு. கரெக்டாக டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ்சி ட்ரை பண்ணேன். டிகிரி படிக்கும்போது ஒவ்வொரு செமஸ்டர்லயும் 2 அட்டம்ப்ட். ஏன்னா நான் படிக்கவே போகலையே, ஜாலியாக இருக்கிறது போனேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணேன். ஒவ்வொரு செமஸ்டர்லையும் 2 ஏறியே வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் 4 செமஸ்டர்ல 8 பேப்பர். அப்போ அடுத்த 5ஆவது செமஸ்டர்ல 13 பேப்பர் எக்ஸாம் எழுதணும். ஒரே செமஸ்டர்ல அந்த 13 பேப்பரையும் பை காட் கிரேஸ் லக்கில கிளியர் பண்ணிட்டேன். என் கூட படிச்ச நிறைய பேர் அந்த டிகிரி முடிக்கல, இன்னும் கூட முடிக்கல. ஆனா ஏதோ ஒரு கடவுளோட கிரேஸ் தான் நினைக்கிறேன் முடிச்சேன். இப்படி அட்டம் வச்சு படிச்சதுனால எம்எஸ்சி வந்து பக்கத்தில் இருக்கிற காலேஜில் ட்ரை பண்ணும்போது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் சீட்டு கிடைச்சது, ஆனால் எனக்கு கிடைக்கல. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு வந்து தெரியாம யோசிச்சுட்ட போது தான் கரெக்டாக அந்த டெட் எக்ஸாம் வந்தது. சரிங்களா? உண்மையா அந்த டெட் எக்ஸாமுக்கு நான் அதிகபட்சமா படிச்சது ஒரு மாதம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்த்த உடனே நீங்க எல்லாம் படிக்கவே தேவையில்லை, அப்படியே போய் எக்ஸாம் வேணும்னா நீங்க எல்லாம் பாஸ். அந்த மாதிரி தான் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. உண்மையிலே வந்து போய் எக்ஸாம்ல உட்காரலாம். எக்ஸாம்ல உட்காந்து 1.5 மணி நேரத்துல 150 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அந்த கொஸ்டின் பேப்பர் திறந்து பார்த்த உடனே தான் தெரியுது, என்னடா இது வேற ஏதாவது சிலபஸ் கவர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் அந்த 150 கொஸ்டின் கூட நம்மளால முடிச்சிருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை என்னோட சீனியர் முடிச்சிக்கலான்னு தெரியல. சரிங்களா? சரிங்க, அப்படி இப்படின்னு பார்த்து நான் ரிசல்ட்டே பார்க்கல, என்னோட மார்க்கையும் செக் பண்ணல. சரி, ஒரு நாள் வந்து எனக்காக வந்து சரி நம்ம எவ்வளோதான் எடுத்துருக்கேன்னு பார்ப்போமேன்னு பார்க்கும்போது 57 தான் வந்துச்சு. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடேட் வச்சாங்க. ரீடேட்டுக்கு தான் நான் கரெக்டாக ஒரு 1 மந்த் படித்தேன். 6th, 7th, 8th, 9th அந்த புக்ஸை மட்டும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன். அப்போ எடுத்துட்டு உளுந்தூர்பேட்டையில் சென்டர் போட்டாங்க. அப்போதான் நான் என்ன பண்ணேன், எல்லா புக்கையும் கிடச்சிட்டு இங்கிலீஷ் புக்கை மட்டும் எடுத்துட்டு பேக்கில் போட்டு சரி ஏதாவது இங்கிலீஷ் மட்டும் லைட்டாக பார்க்கணும்னு போனேன். அங்கே போனால் எல்லாரும் ஆளாளுக்கு கட்ட புக்காக வச்சு படிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இந்த புக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம எங்கே புக்கு 8 மணி புக்கை எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையில போய் எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது சரி எது வந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸான மைண்டில் தான் வந்து போய் உட்காந்தேன். அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல வந்து நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம முதல்ல டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவிஎஸ் தான் வந்து முதல்ல டச் பண்ணேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அப்படின்ற இடத்துல நாங்கள் இருந்ததுனால என்னால் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கும்போதே அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு விடை தெரிஞ்சும் எனக்கு இருந்த பதட்டத்தில் எனக்கு ஆன்சரே தெரியல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உலக சுற்றுச்சூழல் தினம். அது ஜூன் 5 நம்ம வந்து 6th, 7th, 8th ஃபுல்லாக படிச்சிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து எனக்கு சுத்தமாக தெரியல.
10 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டேன், அப்படியே அமைதியாக இருந்தேன். சரி ரிலாக்ஸ் பண்ணுவோம், அமைதியாக இருக்கும். அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸாமை முடிக்க போகுது ஓரளவுக்கு நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட்ல வரும்போது நம்ம இந்த பக்கம் பிடிச்சாலும் குதிப்போம், அந்த பக்கம் பிடிச்சாலும் குதிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்பவே வந்தது. ஆனால் நான் எதிர்பார்க்கல பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் டேட்ல பாஸ் ஆனதுனால ஏதோ ஒரு வழியா வந்து நீங்க நான் வந்து ஆசிரியராக இருக்கேன். அப்போ அவங்க பாஸ் பண்ணது கூட எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து கவுன்சிலிங் வரும்போது அவங்கள பார்த்த உடனே ஆஹா இவங்க நம்ம கூட தான் படிச்ச மாதிரி இருக்கு, இவங்களும் பாஸ் ஆகிட்டாங்க போல நம்ம தான் தெரிஞ்சது. உண்மையிலே வந்து ஒரு 89 மார்க் எடுத்தவங்களுக்கும் ஒரு 90 மார்க் எடுத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒண்ணுமே கிடையாது. சரியா? அவங்க வந்து ஒரு தகுதின்னு வச்சாங்க. அந்த ஒரு மார்க் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்றது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. இதுவே இன்னொரு டெக்ட் வச்சிருந்தா நான் 89 எடுத்துருக்கலாம், எனக்கு பின்னாடி வந்து 88 89 எடுத்தவங்க கண்டிப்பா 95 எடுத்துக்கலாம், 100 கூட எடுத்துருக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து நேராக கோகுலுக்கு ஃபோன் பண்ணேன், மச்சான் அந்த மாதிரி மாசம் மச்சான் கவுன்சிலிங்ல வந்து எனக்கு இருந்த ஆப்ஷன் ஒன்று விக்கிரவாண்டி, இன்னொன்று வானூர், இன்னொன்று கள்ளக்குறிச்சி சங்கராபுரம். அவனுக்கு ஃபோன் பண்ணேன், மச்சான் அந்த மாதிரி இருக்குடா, நான் ஆசூர் தான் எடுக்கலான்னு இருக்கேன், என்னடா சொல்றேன்னு. உடனே அவன் மச்சான் ஒன்றும் பிரச்சனை மச்சான், இங்கே சுந்தர் இருக்காரு, நான் இருக்கிறேன், நம்ம செந்தில் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஆசூரை செலக்ட் பண்ணி ஆசூரில் வந்து என்னோட வந்து பணியை வந்து தொடர்ந்து. உண்மையிலே இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒருங்கிணைக்கிறது அவ்வளோ ஈஸியான கிடையாது. ஏன்னா எங்கள் வட்டாரத்தில் நான் வந்து எஸ்எஸ்சியோட வட்டார செயலாளராக இருக்கேன். சரிங்களா? எஸ்எஸ்சி என்பது ஒரு இடைநிலை பதிவு ஆசிரியர் சங்கம். எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு நாள் இடைவெளியில் ஊதிய முரண்பாடு. அதாவது ஒரே படிப்பு, ஒரே பணி, ஒரே கல்வி தகுதி, ஆனால் ஊதியம் மட்டும் வேறு. சரிங்களா? இன்னைக்கு வந்து நான் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கேன்னா என்னுடைய அடிப்படை ஊதியம் 11,370. ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஊதியம் 5,200. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து இருக்கும்போது நம்ம நண்பர்கள் அனைவர்களையும் வந்து திரு ஜோசப் மற்றும் தாமஸ் இவங்க மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைச்சு இப்படி ஒரு அழகான ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணதுக்கு முதல்ல வந்து நான் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிடுறேன். உண்மையிலே நான் காலேஜில் படிக்கும்போது உன்னால முடியுமே என்னை மோட்டிவேட் பண்ணது வந்து மரியாதைக்குரிய திரு சங்கரன் அவர்கள் தான். சரிங்களா? அவர் உண்மையாக வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் செகண்ட் இயர் எக்ஸாம்ல நானும் அவரும் அவங்க வீட்டு மெத்தையில் உட்காந்து படிப்போம். படிக்க மாட்டான், சும்மா புக்கை வச்சுருப்போம். போயிட்டு எப்பயுமே வந்து எக்ஸாம் நிறைய வந்து ஒரு ஜாலி. ஒரு வாரம் லீவ் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு வாரம் இருக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சணும்னு நினைப்போம். அப்படியே ஒரு 2 நாள் போவோம், 5 நாள் இருக்கு. 5 அடிஷனா வந்து ஒரு டிகேட் இருக்கட்டும் அப்படின்னு வந்து பாதியில் வந்தாரு. நமக்கு அந்த மாதிரி மோட்டிவேஷன் எதுவும் கிடையாது. அப்படியே வந்து காது போக்க போன பாக்கில் போன மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தோம். அடுத்ததான் வந்து சில நேரங்களில் வந்து நான் டிகேட் படிக்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து எனக்கு ஆட்களாக பேசுறது வந்து ரீதாமேரி அக்கா தான். அவங்க என்ன வரலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வந்து வந்தவொடனே என்னை கேட்டாங்க என்ன ஞாபகம் இருக்காருன்னு. என்கிட்ட வந்து பேசின ஒரு சிலர்லாம் வந்து சத்யாவும் அவங்களும் ஒருத்தவங்க, அவங்களுக்கு நான் வர முடியும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்த, பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் திரு சரவணன் அவர்களை அழைக்கின்றோம் அன்புடன். ஹாய், நல்லா இருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் ஏறி நிற்கிறேன். நான் எப்படி நிற்கிறேன்? நான் என்னன்னு சொன்னேன்னா நீங்கள் எல்லாம் பேசி கூட்டு போகும்போது நான் விட்டு போகலாம் வந்தால் எதை பேச்சு பண்ணி கொடுக்குறீங்க? சரி, நான் இன்னமும் சிங்கிளாக தான் இருக்கேன். நான் மேரேஜ் ஆகும் பெஸ்ட்டு. என் லைஃபே ஒரு சிங்கிளாக தான் போயிட்டு இருக்கு. ஜாலியாகவும் என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கேன். ஸோ ஹாப்பி. எதுவும் பேசிக்கடா எதுவும் தெரியல, இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ. லாஸ்ட் நெக்ஸ்ட் மரியாதை இந்தியாக்காக அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒரு சிலர் எல்லாரும் தெரிஞ்சுது, ஒரு சிலர் தெரியல. நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு சிலர் வந்து கோச்சிக்கிட்டாங்க, அதனால மன்னிச்சுருங்க, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஒரு நாள் திடீர்னு ஸ்கூலில் இருந்துருந்தேன். வின்னர் வந்து ஃபோன் பண்ணாங்க, அக்கா எனக்கு தெரியலான்னு.
உண்மையாலுமே எனக்கு தெரியல, ஆனால் கேட்ட வாய்ஸாக இருந்துச்சு. யாரும் சொல்லுங்க வாருங்க, இல்லை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னாங்க. அது மாதிரி எழுதி ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, அக்கா எனக்கு தெரியுதான்னு. எனக்கு கண்டிப்பாக தெரியல. அப்புறம் யோசித்தேன் எதில் தானே அப்படின்னு கேட்டேன். கண்டுபிடிச்சேன். அப்புறம் அவங்களாவும் சொன்னாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியில் என்னதான் கஷ்டமாக இருந்திருப்போம், சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனாலும் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்தது பார்த்தியா, அந்த நாள் நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. என்னைக்கு நம்மளாம் ஒன்றா சந்திப்போம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க போறியா வேணாமா, போறியா போகலன்னு கேட்டாங்க. இல்லை நான் கண்டிப்பாக போய் தான் ஆகுவேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதாவது நம்ம சகோதரர் தாமஸ் அவர்களுக்கு முக்கிய நான் நன்றி சொல்லணும். ஏன்னா 3 முறை 4 முறை ஃபோன் பண்ணிக்க வரீங்களா, அதாவது அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வராங்க என்னன்றதை அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்காகவே நமக்கு எந்த வேலை இருந்தாலும் அது போட்டுட்டு முன்னாடி நான் வரணுன்றதுக்காக பேசுகிற வந்தேன். என்றும் நினைக்கும் உறவும் இதுவே. நேரம் கடந்து நாட்கள் செல்லலாம், ஆனால் நட்பு நிழலாய் தொடரும் என்பது இந்த நிகழ்வின் மூலம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. நிறைய நாள் நம்ம பிரிஞ்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் நான் பார்த்ததே கிடையாது. இடையில மற்றவங்க யாரும் பார்த்துருப்பாங்க, பக்கத்து ஊரில் தான் இருந்திருக்காங்க, வடலூர் நிறுவனா. ஆனால் நான் பார்த்தது கிடையாது. இங்கே வந்து தான் நான் எல்லாரையும் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. சகோதரர் தாமஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தில் இருக்க அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதிகமாக பேச மாட்டேன், இருந்தாலும் எல்லாரையும் எனக்கு பெரும்பாலும் எல்லாரையும் தெரிஞ்சுது, எல்லாருமே தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு எனக்கு பாக்கியா ஃபோன் அடித்தாங்க, அப்புறம் ஜோசப் ஃபோன் அடித்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எங்கேயுமே இது வரைக்கும் ஃபங்க்ஷன் எதுவும் போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். நைட்டு கூட நான் 12 மணிக்கெலாம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், இருந்தாலும் வருவேன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி, 2 வார்த்தை பேசு. நடிச்சிருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறேன். நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியுதா? என் பேர் திவ்யா. எனக்கு 2 பசங்க, பையன் 1 பொண்ணு 1. பையன் எனக்கு படப்படன்னு வருதுப்பா, எல்லாம் பேசுறது இங்கே பாரு. ஷேக் ஆகுது தெரியுதா? ஏதாவது கேளுங்கப்பா சொல்கிறேன். இப்போல்லாம் தொண்டை சரியில்லைடி, பாட முடியாது. சரி, ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் மீட் பண்ணது. இதெல்லாம் நடக்குமான்னு யோசித்து பார்க்கல. அப்புறம் குரூப் ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் கிடைக்குமான்னு தெரியல. இதெல்லாம் ஏற்பாடு பண்ண அண்ணனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா, எல்லாரையும் பார்த்ததில்ல ரொம்ப ஹாப்பி. எனக்கு வேறு என்ன பேசுறதுன்னு தெரியும். ரெக்ஸி அவர்களை அழைக்கிறோம். வந்து பார்க்குறது ஜோசப் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. இது அரேஞ்ச் பண்ண ஜோசப் எனக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே எனக்கு ரொம்ப கேப் எல்லாத்துக்குமே. என்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது என்னோட ஹஸ்பண்ட் தான். நான் அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். யாரும் செய்ய மாட்டாங்க. என்னை கேட்டாங்க, நீ டிடிஎட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எப்பவுமே ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க அவங்க. இந்த இது கூட பிரபா எனக்கு கால் பண்ணப்ப ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அவங்க தான். நான் யோசிக்கல வருவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் பேர் கஸ்தூரி. என்னை எல்லாருக்கும் தெரியும், என் அக்கா தான் கூப்பிடுவாங்க. என் பொண்ணு, எனக்கு 2 பொண்ணு. பெரிய பொண்ணு பேர் அபிநயா, சின்ன பொண்ணு பேர் இலக்கியா. பெரியவ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறா காரைக்காலில் 3rd இயர். சின்ன பொண்ணு 12th படிக்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு எல்லாரும் ஃபேஸ் தெரியல, ஆனால் பேர் தெரியல.
இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜோசப், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ நான் நிரோஷா, நான் வந்து சென்னையில் பிஎன்பியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பிஎன்பியில். ஸோ அது பேங்கிங் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இப்போ இருக்கேன். ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷனலாக நான் இப்போ இல்லை. வேறு என்ன சொல்கிறது? 10th. ஆனால் கீழே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேடா. சரி சரி, ஓகே, தேங்க்யூ. மதிய வணக்கம். என் பேர் சங்கர். நான் பாண்டிச்சேரி நியர்பை தமிழ்நாடு சேர்ந்த வடலூர் பிரான்ச் சேர்ந்தேன். நான் ஆக்சுவலி நான் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் ஜூனியர்ஸ் எல்லாமே. அதில் நான், சுந்தர், கணேஷ், நான் 3 பேர் தான் ஒன்றா இருக்கோம். கொஞ்சம் நான் என்னுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஸ்கூலில் ஒர்க் பண்ணி இருந்தார். அவர் டீச்சிங் லைன் இருந்ததுனால நாம் இந்த லைனில் ஜாயின் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ஆசை தமிழ்நாடு போலீஸ் ஆகணும். ஆனால் நான் அப்போயே நான் வந்து படித்தேன்னா ஒன்று ஏதோ ஒரு டிகிரி படிக்கிற விருப்பம் கிடையாது. அப்போ படித்தா ஏதோ ஒரு வேலை செய்கிற மாதிரி. அப்போ அந்த டைமில் அந்த இன்ஜினியரிங் எல்லாம் அந்த பெரிய ஒரு ஹோப் கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு தொற்ற அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி வாய்ப்புகள் அப்போ கிடையாது. நான் ஒரு 4 வருஷம் வீட்டிலே தான் இருந்தேன். ஆனால் சும்மா இல்லை, ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் அந்த கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு என்னவோ அப்பயே ஒரு புரிதல் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட செட்டு எல்லாமே என்னன்னா என் சொல்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய பேர் இருக்கும். எங்கள் செட்டு நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம். யாருக்கு எந்த பழக்கம் கிடையாது. ஆனால் நான் பணம் சேர்ந்துறேன். அது நான் பெரிய பேர் சொல்கிறேன். இன்னும் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, எந்த ஒரு பழக்கம் கிடையாது. இப்பயும் நான் ஒர்க் பண்ண தமிழ் படிச்சு போட நேர்வையில் ஒரு டிஎஸ் கிளாஸ் ஒர்க் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. அந்த ஒழுக்கம் இருந்ததுனால தான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் நான் காலேஜ் அந்த அளவுக்கு வரல. என்னோடய ஃபேமிலி சில இஷ்யூஸ் இருக்குது, சில பேருக்கு தெரியும், அதை நான் சொல்ல விருப்பப்படல. ஆனால் நான் முக்கியமாக நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுல கோல் மட்டும் எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் 2000 முடித்த கையோடையே நான் தமிழ்நாடு ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் திருப்பி நான் முழுக்க மற்றவங்கள ஜாப்பில் போலீஸில் ஜென்ரல் டியூட்டி இல்லாமல் மேக்ஸிமம் ப்ரெசன்டேட்டிவில் தான் நான் இருந்தேன். இப்போ தான் ஓரளவுக்கு பசங்களுடைய கல்விக்கோசம் நான் இப்போ வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். எனக்கு 2 பொம்பளை பசங்க. ஒருத்தர் பேர் திவ்யதர்ஷினி, ஒருத்தர் பேர் வந்து சுபிக்ஷா. 2 பேரும் பாண்டிச்சேரியில் படிக்கிறாங்க. என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஃப்ரெண்ட்லி அவங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்த குரூப் இருக்குது. இப்போ லைவாளுடைய இந்த வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா முதல் ஆரம்பிச்சு நான் தான். அதில் 15 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த குரூப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணும்போது என்னன்னா எல்லாருமே வெளியே எனக்கு வந்து பிஇ செக்ஷன் மட்டும் தான் தெரியும். அதில் சில பேர் தான் இப்போ மெயினாக என்னன்னா என்கிட்ட பார்த்தா சங்கீதம் நல்லா பேசுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அவங்க வரல, அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு. அதுமாரி பார்த்தோன்னா ரீட்டா பேசுவாங்க. பாய்ஸு பார்த்தா சுந்தர், நாங்கள் 3 பேர் தான் பிரசாதம் வச்சுருக்கோம். அவரு நியர்பை இங்கே தான் அவர் என்ன ரீசன் வரலன்னு தெரியல. ஸோ இதுதான் எனக்கு சின்ன வட்டம் தான். ஆனால் ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் என்னோட நோக்கம் வேறு மாதிரி இருந்தது. நான் டீச்சர் ட்ரைனிங் வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு எனக்கு அது ஒரு வேணுன்றது தான் அந்த வருஷம் அதை நான் ஒரு ப்ரீட் பண்ண வரல. அப்புறம் திருப்பி எங்கே நான் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் மெயின் கண்டென்ட் வந்தேன், ரொம்ப வளர்ந்து இருந்தேன். இந்த நிகழ்ச்சி முதல் என்னன்னா ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு படுறதுன்னா தாமஸ் தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு நன்றி சொன்னோம். நான், தாமஸு, ஜோசப் எல்லாம் ஃபோனில் கான்டாக்ட் போச்சு. அப்புறம் அதுதான் இந்த குரூப்பில் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் போட தேவையில்ல சில விஷயங்கள்லாம் சொன்னது. அதை எல்லாருமே நீங்கள் ஓபே பண்ணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி உங்களுக்கு. இப்போ பிரபு சொன்னா பாருங்க ஒரு விஷயம், ஒரு கூட்டத்துன்றது பெரிய விஷயம். என்னென்னா அது நிறைய சிரமங்கள் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய கேர்ள்ஸ் அதிகம். பாய்ஸ்னால் உடனே நம்ம யார்கிட்ட பர்மிஷன் கேட்கறது. அதில் கூட அவன் கஸ்தரியாக ஹஸ்பண்ட் நான் பேசியிருந்தேன், சில விஷயம் பேசியிருந்தேன். இப்போ அவர் வீட்டுக்காரெலாம் பார்த்தா உண்மைக்கு முன்மாதிரி தான். நாங்கள் போகும்போது கஸ்தரியாக காத்துட்டு போவோம். ஏன்னா நான் கூட பக்கம் அந்த பஸ் ஸ்டாப்பில் நடந்து தான் போவோம். அந்த அக்கா வருவாங்க கூட வருவாங்க. ஸோ நாங்கள் எங்களுடைய தேடி நடந்து போவோம், ரொம்ப தூரம் நடந்து போகணும். டேஸ் காலில் பார்த்தோன்னா அப்போ வந்து பார்த்தா வேன் வந்து வாடகை அதிகம், நாங்கள் நடந்து தான் போவோம். அப்போ அந்த அக்கா கூட வருவாங்க, பேசுவாங்க. ஸோ அவங்க அப்பயே இப்போ நான் சொல்லி இந்த சில விஷயம் சொல்லியிருந்தேன். அவர் அப்போவே என்னென்னா முற்போக்காக ஒரு செஞ்சுருக்கார். பெண்கள் வந்து வேலைக்கு போகணும், பெண்கள் வந்து எல்லாமே செய்யணுன்ற அந்த முற்போக்கான சிந்தனை அவர்
சொல்லிக்கிறேன். உண்மைக்கு அவர் நன்றி தெரிவிக்கணும்ப்பா. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லியிருக்கும் போதுன்னா இந்த ரெகுலராக பார்த்தோன்னா வெற்றி வரல, வெற்றி அதுக்கடுத்து தாமஸ், இந்த மெயினாக யாருன்னா இதுக்கு முழுக்க ஏன்னா கோகுல் தான். கோகுலுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என்ன நன்றியாக நான் இந்த மேடையில் நான் நிறுத்தினேன்னா மண்டபம் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், அதுக்கடுத்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், என்ன இன்னைக்கு அவன் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் தெரியும், சில பேர் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப தெரியும். ஆனால் ஒரு வீட்டு ஒரு 10 பேரை கூப்பிடுறதுக்கு அது சேர்க்கறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறது, அது மாதிரி நடத்தணும் தெரியும். ஏன்னா இங்கே சில பேர் மட்டும் தான் கூப்பிட முடியாது, தப்பாக நினைக்காதீங்க. இப்போ ஸ்கூல் நடத்துகிறாங்க, நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் ஒர்க் பண்ணுறாங்க, விண்டேஜ் ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் அந்த பாப்பாலாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் பார்த்தா கேட்கும்போது தெரியும் இல்லையா, நம்ம வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு 10 பேர் இணைக்கிறதுன்றது என்னன்னா காரணம் சொல்லியிருப்பாங்க, தேவாராங்க பார்த்துலாம்வாங்க, அடுத்ததுக்கு எதுவும் நடக்காது. ஆனால் இவ்வளோ பேர் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதுக்கு அடுத்தது இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்த தாமஸ், ஜோசப் அண்ட் வெற்றி, மெயினாக மறுபடியும் சொல்கிறேன், கோகுலுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு சிறப்பு நடத்துவதற்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு அந்த கம்யூனிட்டி எப்படி பண்ணுறது தெரியல, அதனால் அப்படியே ஒரு இம்ப்ராப்பராக பேசிட்டுருக்கிறேன். ஸோ அதனால தான் வரவங்க நல்லா பேசுங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம். நான் கடலூரில் இருக்கேன். எனக்கு 2 பசங்க. என் பொண்ணு 12th போகும்போது, பையன் 8th போகிறான். உங்களை எல்லாரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறது, எல்லாரும் ஒரு ஊரில் இருந்தாலும் எல்லாரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தான். இந்த நாள் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, எல்லா அண்ணங்களுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நான் சென்னையில் இருக்கேன். பொண்ணு ஒன்று பையன் ஒன்று, அங்கேயே செட்டில் ஆகிட்டு அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்களா? எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் ஜூலி. எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு 9th போகிறேன், பையன் 6th. இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண ஜோஸ்காரனுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி, ஓகே. இல்லை, இது ஆக்சுவலாக வந்து என்ன, நம்மளை இன்ட்ரீஸ் பண்ணிட்டு நம்மளோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல அதுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு சில சீனியர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதை மேரேஜ் ஆகிட்டு படிக்க வந்த லிஸ்ட்டில் நாங்களும் ஒரு ஆள். 2 வயசு குழந்தையோட வந்த படிக்க வந்தேன். இன்னைக்கு 21 வயசு பையனாக அதை வந்து உட்காந்துருக்காங்க பையன் கை கிடக்கிறது. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லயோலா கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன். முதல்ல அப்போ வந்து என்னுடைய 12th முடிச்சிருக்கும் போது, அவன் வந்து 1 வயசு பையன். 12th நான் முடிக்கும்போது நேராக சென்டாக்கில் ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ டிடி ஜாயின் பண்ணும்போது முதல்ல இந்த ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடியூஸ் வச்சாங்க பார்த்தீங்களா. நம்ம சிவராஜ் சார் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு 6 அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பித்தார். ஸோ அன்னைக்கு பார்த்த அந்த அனுபவங்கள் இன்னும் கண்ணுடைய வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்சு லயோலா காலேஜ் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ஜோசப்போட ஃபயர் டான்ஸு, நான் லயோலா பத்துக்குச்சுன்னா அப்படியே அவங்க பேசிட்டாங்க பாருங்க. ஸோ அது வரைக்கும் இன்னைக்கு அப்படியே மெமரிஸ் போயிட்டே இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிடிஏ முடிச்சுட்டு பிஏ, எம்ஏ, பிஎட், எம்எட், ஏரி சைல்டு கேர் எஜுகேஷன். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம லயோலா படிச்சுட்டு நல்லா டிடிஏ முடிப்பேனா இல்லை பிஎட் படிப்பேனா எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு படிக்கிறன்ற விஷயம் எனக்கு ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல என்னோட பையன் எல்லா விஷயத்துக்கும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணான். ஸோ இன்னைக்கு இந்த கடந்துக்கும் போது நமக்கு அந்த எனக்கு புள்ளியாசியும் போடுறது அந்த லயோலா கல்லூரி தான். ஒரு விஷயமும் ஒரு அனுபவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். எப்படி படிக்கணும், எப்படி எல்லா விதத்துலையும் ஆக்டிவாக இருக்கணும். படிப்பு மட்டும் இல்லாமல் என்னோட பேசுறதுலேருந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க்கும் சரி, ஒரு ஃபங்க்ஷனாக சரி, அந்த வில்லுப்பாட்டு பாடல பர்மேஸ்வர்லேருந்து எல்லாருமே சேர்ந்து வில்லுப்பாட்டு ஃபங்க்ஷன் பண்ணது எல்லாமே நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுக்குது. அது இன்னைக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் கற்றுக் கொடுக்குறேன், என்னோட பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆமா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அனுபவங்கள் நிறைய கற்று போய் இன்னைக்கு வந்து லயோலாவில் ரீயூனியன் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. சங்கர் சொல்லும்போது நாங்கள் பேசுகிறோம், கான்ஃபரன்ஸ் காலில் பார்த்து பேசும்போது எங்களுக்கு லைஃப்
லைஃப்லாம் இப்படியே போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு நாள் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கான் காலில் பேசும்போது சங்கர், ஜோசப், தாமஸ் நம்மளாம் பேசும்போது இதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னோம். ஏன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க பேசும்போது பேசுவாங்க, அதை அப்படியே விட்டு போயிடுவாங்க. திடீர்னு பல குரூப் வந்து ரீயூனியன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு ஒரு பாய்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது ஜோசப் ஆகட்டும் சரி, தாமஸ் ஆகட்டும் சரி, சங்கர், கோகுல், பிரபு, இன்னொரு செஞ்சில், வெற்றி. ஸோ இவங்க சுந்தர் வந்து சுந்தர் எங்கே பார்த்துருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பிள்ளைங்களை பார்க்கும்போது அன்னைக்கு வந்து அக்கா அக்கான்னு ஒல்லியா விளையாட்டு ஃபுல் அண்ட் போட்டு நிற்கும் போது இன்னைக்கு செந்திலாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக செந்திலானே அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப என்ன சொல்றது, இந்த அனுபவம் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் அடுத்த வருஷம் நம்மளுடைய ஆசிரியர்களோட சேர்ந்து இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு நான் ஒரு ஸ்கூல்ல எச்சம் பார்க்கும்போது என்னுடைய பையன் வந்து என்கிட்ட படிச்ச பையன் இன்னைக்கு டாக்டரா இருக்கான், என்கிட்ட படிச்ச பையன் இன்னைக்கு வெட்டர்ல இருக்கான், போலீஸா இருக்கான். மேம் நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே மாதிரி நம்ம ஸ்டாஃப்ல நம்ம கூட்டு வச்சு ஒரு ஆர்டர் பண்ணி பண்ணணுன்றதே எனக்கு ஒரு விருப்பம். ஸோ அதை நான் ரெக்வஸ்டா இங்கே நான் வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனை பற்றி சொல்லணும்னா சான்ஸே இல்லை. ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு வந்த மாதிரி கரெக்டா இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாரும் ஓ பண்ணலாமே. பக்கத்துல காலையே தான் எனக்கு சவுண்டே பத்தல எனக்கு. ஓகே, ஏன்னா ஒரு கல்யாண ரிசப்ஷன் உண்மையா சொல்லணும்னா சுந்தரையும் அவங்க வாய்ப்பு நீங்க ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் வைக்கலாம் தான் நான் பேசிட்டு இருந்தேன். கமெண்ட் வச்சிருந்தேன். ஏன்னா ஜோடியோட இங்கே நிற்கும் ஒரு ரிசப்ஷனுக்கு வச்சிருக்க கிராண்ட் புக்கு இங்கே இருக்கு. நான் நேற்று வீடியோஸ்ல போட்டோஸ்லாம் பார்த்தோன்னே வாட்ஸ்அப் கால் பண்ணேன். நைட்டு 11:30 மணி வரைக்கும் இந்த பிள்ளைங்க வேலை செஞ்சுருக்காங்க. பேனர்ஸ் கட்டிக்கிட்டு எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு லஞ்ச்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து காஃபிலேருந்து பக்காவாக எல்லாம் பிளான் பண்ணிடுங்க. ஸோ அதை ஒருத்தருக்கு ஒரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ. ஸோ அதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஸோ அடுத்த மாதிரி பண்ணும்போது நம்ம எல்லா டீம் ஒர்க்காக சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற இதில் எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் நான் நடந்து வரும்போது பார்த்துருப்பீங்க. லைக் எனக்கு ஒரு சர்ஜரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் எனக்கு லெகமெண்ட் டேர் ஆகிடுச்சு, போனு மூவ் ஆகிடுச்சு, ஒரு இடத்துல நீ மூவ் ஆகிடுச்சு, போன் கட் ஆகிடுச்சு. ஸோ 3 சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணனால என்னால் உங்களால் ஸ்டாண்டிங்கில் நிற்க முடியாது. இப்போ ஓகே, பட் ஸ்டெப்ஸ் ஏறும்போது என்னால் ஸ்டேபிளாக ஏற முடியாது. அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது டீம் ஒர்க்காக எல்லாரும் சேர்ந்துக்கணும். இது ஒரு கல்லூரி ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு குடும்ப விழாவாக இருக்கணுன்றது என்னோட விருப்பம். அடுத்த தடவை வரும்போது எல்லாரும் ஃபேமிலியோட வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ரீயூனியன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, போகக்கூடாது. சீரியஸாக ஹஸ்பண்ட் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தாரு. போட்டு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணது அவர் தான். ஏங்க வாங்க, மேலே வாங்க, ஸ்டேஜ் வாங்க, போட்டோக்காக வாங்க, வாங்க வாங்க. எனக்கு யாரும் பார்த்துக்கிறாரு, படிக்க வைக்கிறாரு. ரோகு தான் இப்போ 2 வயசு ஆகுது. பையன் 10th ஸ்கூலு இப்போ டியூஷன் போயிருக்காரு. அவர் வர முடியல. நான் டியூஷன் கட் பண்ண போகிறேன், நான் வரப்போகிறேன்னாரு. போடான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். சொன்னால் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார் வர முடியல அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை எல்லாரும் பார்க்குறதுக்கு. 2 குழந்தைங்க இருக்காங்க. பொண்ணு பேர் பாவனா, பையன் பேர் ஜெயராஜ். இந்த ஊரில் தான் இருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளைகளை என்னால் பார்க்க முடியல. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நான் பார்க்கறது 2 பேர் தான். ஒன்று வந்து சுந்தர பார்ப்பேன், இன்னொன்று வந்து பிரசாத் அவரை பார்ப்பேன். மற்றபடி இந்த லேடிஸ்லாம் யாரையும் பார்க்கவே இல்லை. இங்கே தான் இருக்கிறாங்க, நான் ஒரு நாள் பார்க்கல. நான் இன்னொன்று சொல்லணும்னா, கோகுல் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துருக்காரு. நான் இப்போ ஊரில் இல்லை, அப்போ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சுருந்தாரு. இப்போது வர முடியாதனால அதுக்கு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா கூப்பிடுங்க, ஏன்னா நான் வீட்டில் இல்லை அப்போ. அதனால் அது வரல. எங்கள் ஓரத்தி வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான். நீங்கள் பத்திரிக்கை அவங்களுக்கு தான் போயிருன்ற மாதிரி எனக்கு ஒரு குழப்பம். அதுவும் இல்லை, நான் ஊருக்கு போயிருந்தால பத்திரிக்கை பார்க்கல. 1 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் பத்திரிக்கையை பார்த்தேன். அதனால் வர முடியல, சாரி மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பாக வரேன். அப்புறம் நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்பா. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு எனக்கு நிரோஷா தான் ஃபோன் பண்ணி நம்பர் கேட்டாங்க. நிரோஷானா யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. நான் ஆனால் நிரோஷா ஃபோன் பண்ண உடனே நெய்வேலி நிரோஷாவா அப்படின்னு கேட்டேன். கரெக்டாக எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பாடுற மாதிரி இந்த மாதிரி நாங்கள்
ரொம்ப நன்றி. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பேர் சங்கீதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் என்னோட ஊர் வந்து எறையூர். நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம், ஒரு சிலருக்கு தெரியாது. நான் வந்து நினச்சிருக்கேன் எல்லாரும் இந்த மாதிரி மீட் பண்ணி பார்ப்போமா, இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி நான் நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து இப்போ நிறைவேறிச்சு. அதுக்காக ஏற்பாடு பண்ண எல்லாருக்காகவும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சத்யா ஹஸ்பண்ட் வாங்க, சத்யா ஹஸ்பண்ட் வாங்க. தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அவர் ஃபோன் பண்ணும்போது காலேஜில் இருக்கிற சார் பார்க்கணும்னு சொல்கிறாருன்னு நினச்சேன். சார் சொன்னேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஜோசப் பண்ணேன்னு. அதுக்கும் அவர் கிடைச்சாரு இல்லை. நான் ஒரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை அரேஞ்ச் பண்ண ஜோசப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பார்த்ததுலாம் ரொம்ப சந்தோஷம். இது எங்கள் வீட்டுக்காரு, இது என் பையன், சின்ன பையன். பெரிய பையனுக்கு தெரியும். நான் கன்சிலாகும் போது தான் காலேஜ் வந்தேன். அவன் வந்து 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் கேட்டரிங் போயிருக்காங்க. இவன் 8th படிக்கிறான். எங்கள் வீட்டுக்காரர் என் மாதத்தில் இருக்காரு. தேங்க்ஸ். என் பேர் கோகுல். இது எங்கள் வீட்டு அம்மா ஷகிலா பிரியா. நாங்கள் ரெண்டு பேரும் லோயலா காலேஜில் படித்தவங்க. எங்களுக்கு 3 பெண் பிள்ளைங்க. நான் ஹோட்டல் தொழில் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டம்மா தான் ஃபுல் சப்போர்ட் எனக்கு எல்லாத்துக்கும். பிரியா கறியை நான் கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ நல்லா இருக்கிறோம் 3 பிள்ளைங்களோட. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நல்லா தலைமை பண்ணார். அண்ணன் பண்ணலாம் இவ்வளோ தூரம் வந்துட முடியாது. ஜோசப் பண்ணுக்கு நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். மச்சான் தாமஸ், அண்ணன் சங்கர் அண்ணன், பிரபு, மச்சான் வெற்றி, மச்சான் சரவணன், செந்தில், கணேசன், சுந்தர் அண்ணன் எல்லாமே சேர்ந்து ஓப்பனராக தான் இவ்வளோ வருஷம் நம்ம பண்ணோம். சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். இன்னும் நிறைய பேர் வருவாங்க பார்த்தேன், ஆனால் வரல. அதான் ஒரு வருத்தமாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ செலவு நம்ம பண்ணோம். வருவாங்க, என்னன்னு தெரியல, யாருமே வரல. அதுவே நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாருமே வரணும். அப்போதான் நம்ம மன நிறைவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பசங்களை நல்லபடியாக வளருங்க, கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க. நான் கஷ்டப்படக்கூடாது சொல்லிக் கொடுக்காம விடாதீங்க, அப்புறம் பின்னாடி அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால் பிள்ளைங்க நல்லா வளருங்க. உழைப்பே உயர்வு, அன்பே செய்யும். என் பேர் பிரியா. உங்கள் எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார் நான் கிடைக்கதா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோன்னு. உண்மையாகவே நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எங்கள் அப்பா அம்மாவை விட நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உடனே சேர்த்து படிக்க வைப்பார். எனக்கு 3 பொம்பளை பசங்க இருக்காங்க. பெரிய பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, 2வது பாப்பா எல்கேஜி படிக்கிறா, இவங்க 3வது பாப்பா. இவங்க 3 பேரையும் வச்சுட்டு நான் 3 மாதம் டியூஷன் போயிட்டு படிச்சுட்டு வந்தேன் விழுப்புரத்தில். அது மட்டும்தான் முடியும். நான் படிச்சுட்டு வர வரைக்கும் பசங்களை பார்த்துக்குவார். உண்மையாகவே நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். உங்கள் எல்லாரையும் பார்த்ததையும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் தாமஸ். ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து ஒரு 6 மந்த் பிஃபோர் தான் வந்து ஸ்கூலில் வந்து எனக்கு ஈவினிங் வச்சுருந்தாங்க. சரி, அதை பார்க்கும்போது வந்து பார்த்தா நம்ம லோயலா காலேஜில் வந்து 2 வருஷம் தான் படித்தோம். அது வந்து அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜும் வந்து எடுத்துட்டாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது எல்லோரும் வந்து ஒன்றா சேரணும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி ஈவினிங்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம சங்கருக்கு தான் ஃபோன் பண்ணி பேசினேன். இந்தமாரி நாம் வந்து விழாவை வந்து நடத்தணும்,
அதனால நம்ம எல்லாத்தையும் பேசி இருக்கிற ஏற்கனவே வந்து ஒரு 15 பேர் தான் வந்து அந்த குழுவில் வந்து இருந்தாங்க. அது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமா இருந்தாங்க. ஆனால் வந்து அது வந்து ஆக்டிவேஷனே இல்லை. திருப்பி நான் வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு என்ன பண்ணேன், அப்புறம் சங்கர்கிட்ட பேசினேன். அப்புறம் சங்கர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சுந்தர், ஜோசப், அப்புறம் கோகுல் எல்லாத்தையும் பேசணும், செட்டிகிட்ட பேசணும். அப்புறம் சரவணாட்ட எல்லாமே பேசி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா எவ்வளோ, ஏன்னா வந்து ரொம்ப கேப்பு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த எல்லாரும் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. எப்படி தயக்கம் இருந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா 17 வருஷம் ஆயிடுச்சு, யாரையும் அந்த அளவுக்கு கான்டாக்ட் இல்லை. ஒரு சில பேர் தான் ஒரு சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் பேச முடியும். மொத்தம் 100 பேர் படித்தோம். அந்த 100 பேர்ல வந்து எல்லாரையும் சேர்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சோம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்த டேட்ல வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் சரி நம்ம எப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்க்கலாம் அப்படின்ற முடிவோட வந்து ஆரம்பிச்சு இந்த விழா வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நான் வந்து காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக யார்ட்டையும் அதிகமாக நான் பேசுறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வீட்டில் ஒரே பையன் தான். எனக்கு வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க யாரும் இல்லை. அதனால நான் வந்து அதிகமாக யாரையும் க்ளோஸாக பழகிறது கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக எனக்கு அந்த காலேஜுடைய அட்மாஸ்பியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்பவுமே நம்ம டேரக்டர் வந்து தேங்க்ஸ் சொல்லி அவங்க தெரியல, ஏன்னா அவர் டேரக்டர் பற்றி யாரும் ஒருத்தரோட பேசல. பட் ஆனால் அவர் வந்து அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப அது உணர போனாவே ஒரு ஹெவனுக்கு போன ஒரு ஃபீல் வந்து வரும். அங்கே இருக்கிற ஒரு நேச்சர் ஆகட்டும், அதில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஒரு பேர்ட்ஸுங்களாகட்டும், நிறைய டிஃப்ரெண்டாக ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். தென்னை மரம் ஃபுல்லாகவே தோப்பாக இருக்கும். இந்த நம்மளுக்கு நாங்கள் வந்து மேலே டெரஸ் தான் வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு போவோம். ஃபுல்லாக சவுக்கு தோப்பு சுற்றி எல்லாமே பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் அந்த 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் எக்ஸாம் டைமில் கூட நாங்கள் வந்து மேலே டெரஸில் வந்து இது இருக்கும், நீர் அதாவது தொட்டி இருக்கும் மேலே, அங்கெல்லாம் கூட நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நிறைய டைம் அவுட்டிங்லாம் போயிருக்கோம். நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வர அதேமாதிரி சண்டே வந்து சர்ச்சுக்கெலாம் வருவோம். இதெல்லாம் வந்து மார்னிங் இருக்காங்க, ஏர்லி மார்னிங் ஸ்பெண்ட் பண்ணுவோம். காலையில் எழுச்சி ஏன்னா வேன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் டீச்சர் ட்ரைனிங் அப்படிலாம் போனோம், வெளியில் போனோம். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு திருப்பியும் வந்து நம்ம அதை வந்து ஷேர் பண்ணோம். என்னதான் ஃபேமிலியில் வந்து இப்போ ஒருத்தவங்களாம் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பேர்டன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழசு நினைச்சு பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாக ஒரு ஷேர் பண்ணி சரி ஒரு ஏன்னா அப்பா வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து எல்லாரும் சேரும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் வந்து கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் மறந்து எல்லாரும் ஒற்றுமையாக இணைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பித்தேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஆரம்பிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து முழுமையான காரணம் வந்து ஜோசப் தான். ஏன்னா அது வந்து எல்லாரும் கைத்தட்டுங்க நல்லா இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நான் ஜோசப் அப்படின்னு தொடர்புட்டேன். அதுக்கப்புறம் வந்து சங்கர் அவருக்கும் தெரியும் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன். அந்த நேரத்துலேயும் வந்து அவர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே பேசிட்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் வாங்கி டாக்கி சத்தம் கேட்கும், இருந்தாலும் எங்கள்கிட்டையும் வந்து பேசுவார். அந்த அளவுக்கு வந்து சங்கருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோகுல் சுத்தருடைய கோகுலையும் சொன்னோம். அந்த மாதிரி வந்து நீங்கள் மண்டபம் போயிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அட்வான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து சுந்தரம் சங்கர் 2 பேரும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாமே நம்ம கோகுல் தான் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சரவணா வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து அவனுடைய ஈடுபாடு மூலியமா நிறைய பேர் வந்து ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேசி நம்பர் வாங்கி கொடுத்தான். செந்தில் அவங்களாம் அதே மாதிரி வந்து இப்போ 2 நாளாக வந்து இந்த திங்ஸ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் வெளியில் போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு நான் எப்படி சொல்லிக்கிறேன். பிரபு அவர்களெல்லாம் வந்து காலையில் இருந்து பிரபு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு எல்லா விஷயத்துலையும். அவருக்கு நான் தெரிஞ்சு கணேசன் வந்திருக்காரு. கணேசன் தான் வந்து அவரு அதிகமாக பேசுறது இல்லை, இருந்தாலும் அவரும் வந்து ஒரு கேங்கா இருப்பாங்க. எப்படின்னா கோகுல், சுந்தர், அதுக்கு அடுத்தது வந்து யார் செட்டில், இவங்க 3 பேருமே தெரியும். அவங்க எல்லாமே பிரசாத், இவங்க எல்லாம் வந்து ஒரு கேங்கா இருந்து அவங்க ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. குறிப்பாக நான் வந்து அதிகமாக டச் வச்சுக்கல, என்னுடைய ஒர்க்கே நான் அதோட பார்த்துட்டு அப்படியே அந்த 2 வருஷம்
படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து திரும்பி சென்னை போனேன். சென்னை போயிட்டு கிட்டத்தட்ட அப்புறம் ஒரு 5 வருஷமா இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட அங்கே எஃப்இல் வரைக்கும் படித்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து வசதி கொடுத்தாங்க. வந்ததுக்கப்புறம் நான் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் மான்மோர்க்கில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் எஃப்இல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் ஒரு நேரம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் இந்த அழைப்பை ஏற்று வந்ததுக்கு அனைவருக்கும் நான் மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் மிக நன்றி. இந்த விழா வந்து இதோட முடியக்கூடாது. இன்னும் தொடரணும் அப்படின்னாக்க உங்களுடைய இன்ட்ரெஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னாக்க திருப்பி அவங்களுக்கு நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து இந்த விழா நம்ம மேலும் ஒன்றும் சிறப்பிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மிக நன்றி. அடுத்ததாக சகோதரி இந்துமதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ரீயூனியன் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய சந்தோஷங்களையும் இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் லைஃப்பில் ஃபீல் பண்ண அத்தனை நிகழ்வுகளையும் திரும்ப ரீகால் பண்ணுறது. அதான் ஹாஸ்டல் லைஃப்லாம் சொல்லவே தேவையில்ல. பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வெளியிலலாம் பார்க்க சைலண்டாக இருந்தாலும் உள்ளே அவ்வளோ அனர்த்தம் பண்ணுவோம். அவ்வளோ அனர்த்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஷேர் பண்ணுறதுக்கே தயங்குறீங்க இல்லையா? நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தயங்குறீங்க. அந்த தயங்கத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுட்டீங்களோ, காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு வேறு எதுவுமே ட்ரை பண்ணாமல் அப்படியே இருந்துட்டீங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. தயவுசெய்து இனிமே அப்படி யாரும் எந்த இடத்துலையும் நிற்காதீங்க. ஏன்னா நம்ம காலேஜ் போய் தான் படிக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு பிக் பிளாட்ஃபார்மாக நமக்கு ஆன்லைன் இருக்குது. ஆன்லைனில் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், நிறைய கோர்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனிக்ஸ் கிளாஸ் வந்து ஆன்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆஃப்லைன்லேயும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? ஹைட்டு எனக்கு கரெக்டாக ஆன்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆஃப்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஃபோனிக்ஸ் படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசோல் அப்படின்றது வந்து ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் ஆஃபர் இருக்குது. அதை வந்து நான் வந்து ஒரு 1 இயராக சேர்த்து கற்றுக்கிட்டேன். அதில் நமக்கு ட்ரெயினும் பண்ணுறாங்க, எப்படி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுறாங்க. அதோடு இல்லாமல் லாஸ்ட் இயர் பிக்மை கெரியர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. பிக்மை கெரியரில் கெரியர் கவுன்சிலிங் எப்படி கொடுக்குறது அப்படின்றதுக்கு சேர்த்து அது வந்து ஒரு 6 மந்த் கோர்ஸாக நான் வந்து அதை முடித்தேன். ஸோ நம்ம வந்து காலேஜ் போக முடியல, போய் தான் படிக்கணும், இல்லை கரஸில் போட்டு எதுவுமே தெரியாமல் ஒரு செமினார் கிளாஸ் மட்டும் போய் அட்டென்ட் பண்ணணும் அப்படிலாம் இப்போ எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து எல்லா கேர்ள்ஸும், நம்ம அந்த விமன்ஸு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். தயவுசெய்து வீட்டில் அப்படியே இருக்க வேண்டாம். அடுத்தடுத்து ஒரு சின்ன முயற்சியை எல்லாரும் ஆரம்பிங்க, சரிங்களா? ஒரு சிலர் வந்து இதில் நல்லா பாடுவீங்க, நல்லா டான்ஸ் பண்ணுறவங்க, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நல்லா பண்ணுறவங்க எல்லாருமே என் கூட படிக்கும்போது ஒவ்வொரு ஃபேஸ் கட்டையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு தனி திறமை இருக்குது. அதை நம்ம பார்த்து தான் அந்த 2 வருஷமும் கூட ஒன்றா இருந்து பழகி வந்திருக்கோம். அதை தாண்டி வரும்போது இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக தான் ஆகணும் அப்படின்னு இல்லை, நமக்குள்ளே இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் வெளில கொண்டு வந்தால் தான் தெரியும், சரிங்களா? அதை அடையாளப்படுத்தணும். அடையாளப்படுத்தாமல் உள்ளே நம்ம வச்சிடக்கூடாது. தயவுசெய்து எல்லாரும் வெளியில் வாங்க. அடுத்தது இப்படி நம்ம எல்லாரும் மீட் பண்ணும்போது இந்த ஸ்டேஜை சூப்பராக இங்கே வந்து பேசணும்னு ஒரு ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சார் வந்து இங்கே ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காங்க விழுப்புரத்தில் வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில். நான் இங்கே 3 இயர்ஸாக கிட்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் அகாடமியும் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோனிக்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டுருக்கேன். டியூஷன் சென்டர் எல்லாமே சேர்ந்துருக்கு. எனக்கு அதை எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க்காக இருக்கும். ஆனால் அதை நான் என்றைக்குமே நான் என்னென்னா, இதை பண்ணணுமா, இது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நான் நினச்சதில்லை. அதுக்கு பதிலாக நான் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், இதை செய்யலைன்னா நம்ம வந்து கிச்சனில் வச்சுருவாங்க, விதவிதமாக சமைக்க வச்சுருவாங்க, அப்புறம் வந்து வேற எதையாவது நம்ம வந்து திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த கஷ்டத்தை வந்து நான் ஃபீல் பண்ணதில்லை. கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்மளால் முடியாதுன்னு யாரும் நினைக்காதீங்க. நிறைய பேர் டேலண்டர்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்கீங்க. சித்ரா, ஆரோக்கியம் மேரி எல்லாரும் தயவு செய்து அடுத்தது ஒரு ராக் ஸ்டாராக ஸ்டேஜ் ஏறி உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறதுக்கு இது ஒரு மேடை, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் இதை அரேஞ்ச் பண்ண
நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எல்லாரும் கிளாப் பண்ணி வாழ்த்துக்கள். அதை சொல்றதுக்கே வார்த்தைகளே இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் என்னை இதுக்குள்ளே ஜாயின் பண்ணது நின்று என்னை கேட்டிருந்தா நான் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. பண்ணதுக்கப்புறம் இத்தனை பேரை பார்க்கும்போது என்னடா அது எங்கே இருந்தாலும் திருப்பதிக்குள்ளே இருக்காங்களேன்னு எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த தருணத்தில் என்னை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுலையும் இவங்களை பார்க்காதவங்களாம் பார்த்ததுலையும் பேசுறதுலையும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் ஒன்றா இருப்போம். பல இதிலிருந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேனுவல் பவர் வந்து ஒரு இடத்துல உருவாகி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை நல்ல முறையில் நம்ம திரும்பவும் பயன்படுத்துவோம் அப்படின்றதுல தெரிவிக்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல ஆசைப்படுறேன். இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்க சொல்லி அழைத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். எல்லாருக்கும் ஹாய். நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரீயூனியன் அப்படின்றதுலாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஸ்கூலில் வந்து நான் ஒர்க் பண்ணுறதால அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து லீவ் கேட்கும் போது இது மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும் மிஸ், நாங்கள் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு. அவ்வளோதான். ஆனால் அது திருப்பி நமக்கே நான் ஸ்கூலில் இப்போது லீவ் கேட்டு வரும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து நான் சொல்லி வச்சுருந்தேன், இப்போ சண்டேயில் வந்துருச்சு பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் நான் ஸ்கூலில் சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு ஒரு நாள் நான் லீவ் போடுவேன், அது எந்த நாள் ஆனாலும் தெரியாது, என்னால் கூடவே கூடாது, அட்மிஷன் ஒர்க்கில் நான் வரவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக நம்மளுக்கு அது சண்டேவே ரொம்ப இதுவாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி ஜோசப் அண்ணன், தாமஸ், கோகுல், அதுக்கப்புறம் சங்கரண்ணன் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் அண்ணனை இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்போ அண்ணன் ஸ்டேஜ்லேயே சொன்னார், பாப்பா நம்ம எல்லாரும் ஒரு நாள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன ஒரு ஃபியூ டேஸ்லேயே கொஞ்ச நாள்லேயே என்னை குரூப்பில் சேர்த்துட்டாரு. டக்குன்னு லோயலா ராக்கிங் டீச்சர்ஸ் குரூப் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. அவர் டக்குன்னு இந்த மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால அது சொன்னாங்க, அவர் கரெக்டாக அது மாதிரி செஞ்சார். நிஜமாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படிக்கிற காலத்தில் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், கொஞ்சம் அவ்வளோ பிடிக்காது, இருந்தாலும் அப்படி இப்படி வந்துட்டோம், பணம் கட்டிட்டோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் படிப்போம். அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு பாக்கியா, சூர்யா, பெருநாயகம், வசந்தகுமாரி, நிரோஷா, நான் பவானி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் எதிர்பார்த்தேன் எப்படியாச்சும் அவளை இங்கே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவன் நம்பர் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் என் கூட அந்த நாட்களில் என் கூட பயணம் பண்ண பாக்கியா, சூர்யா, பெருநாயகம் நிஜமாக எந்த சூழ்நிலையும் என்னை வந்து மிஸ் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் சொல்கிறதுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் இதை எனக்கு நல்ல ஸ்டேஜ் எனக்கு உருவாக்கி கொடுத்த அண்ணன் ஜோசப் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸு, சங்கரன் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா இதை விட்டால் வேறு இடத்துல போயிட்டு தனியாலாம் சொல்ல முடியாது. இதுதான் அவங்களை கொடுக்குற நான் கிரெடிட்னு நான் நினைக்கிறேன். அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திருப்பி ஒன்று ஜாயின் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டாலாம் நான் தான் திருப்பி வந்து நிற்பேன். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது இப்போ இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அப்புறமோ அப்போல்லாம் நம்ம நடக்க முடிஞ்சு வருவோமானோ எனக்கு தெரியாது, பட் வருவோம், நல்லபடியாக வருவோம் அப்படின்ற ஒரு இதோடு இருக்கேன். தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நேரம் குறைவாக இருக்கிறதால தேங்க்ஸ் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நிகழ்ச்சியை நம்ம ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணால் கூட